ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலில் இடையில ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, இல்லைனா கொஞ்சம் வயசானவங்க, எக்ஸசைஸே செஞ்சதில்லைன்னு நினச்சவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களும் எந்த மாதிரி எக்ஸசைஸ் ரொட்டீனை ரொம்ப எளிமையான எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது அவங்களோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறக்கும், வெயிட் ரெடியூஸ் பண்ணுறக்கும் ஹெல்ப் பண்ணும். அதையும் தாண்டி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி இடையில நம்ம வீடியோ போட்டுகிட்டே வந்துட்டுருப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் 10 சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் எக்ஸசைஸ் பார்த்துக்க போகிறோம். ஸோ அதை சிம்பிள் அப்படிங்கும்போது ரெப்புடேஷன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஜாஸ்தி பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா இதுலேயுமே 20 ரெப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 25 ரெப்ஸ் ஒரு செட்டாக வச்சு ஒரு எக்ஸசைஸை 25 தடவை செய்கிறதா ரெப்ஸு, 25 தடவை செய்கிறத ஒரு செட்டாக வச்சுட்டு இப்படி 10 எக்ஸசைஸு செஞ்சு முடித்தோடனே அகெயின் 25 ரெப்புடேஷனில் இன்னொரு செட் அப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ எப்போவும் சொல்கிறதா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே இதை மட்டும் செஞ்ச உடனே வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற கிடையாது. இதுவும் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். அதே சமயம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதனால் ப்ராப்பரான டயட்லேயும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ஒரு வார்ம் அப் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிங்க. செஞ்சு முடித்தோடனே ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். வார்ம் அப் எப்படி பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங் எப்படி பண்ணணும்னு தெரியாது அப்படின்னா அதுக்காக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அதை ரெஃபரன்ஸ் பார்த்து பண்ணிவிட்டு நீங்கள் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்வர்ட் பெண்ட். சிம்பிள் ஃபார்வர்ட் பெண்ட். என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் நில்லுங்க, கையை மேலே தூக்குங்க, பாடியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இங்கேருந்து முட்டை மடக்காமல் லாக் பண்ணி வச்சுட்டு ஃபார்வர்ட் பெண்ட். தென் கோ அப். எக்ஸேல் பண்ணிவிட்டு டவுன், இன்ஹேல் அப். ஸோ ஃபஸ்ட்டே பண்ணும்போது உடனே போய் தரையை டச் ஆயிடாது. ஓவர் வெயிட் இருக்கீங்க, இல்லை வயிறு பெருசாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும், ஜஸ்ட் சிம்பிளாக எவ்வளோ முடியுதோ இவ்வளோ தான் முடியுதா, ஓகே, கோ அப். ரிப்பீட்டடாக அதை செஞ்சுக்கிட்டே வாங்க. ரெப்ஸ் போக போக உங்களுக்கே தெரியும் உங்களோட பாடி இன்னும் கொஞ்சம் கை ரீச் ஆகுது கீழே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஈஸியாக டவுன் போகும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் சிம்பிளான ஃபார்வர்ட் பெண்டு இது தான். நான் ஜஸ்ட் ஒவ்வொன்றையும் செஞ்சு காமிக்கிற வரைக்கும் தான் பண்ணுறேன். நான் கவுண்ட் பண்ணல, நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி செஞ்சுக்கோங்க. சிம்பிளாக முட்டு மடக்காமல் வச்சுக்கோங்க. இங்கேருந்து எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப். முடிஞ்சிச்சு நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ரெண்டாவது எக்ஸசைஸ் என்ன பண்ணிக்க போகிறோம், கை எப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா கை இப்படி வச்சிங்க அப்படின்னா அது சிம்பிளானதாக இருக்கும். நம்ம ஒரு காலை மேலே தூக்கி பண்ண போகிறோங்கும்போது கையுமே இப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஸ்டாட்டிக்காக நல்ல அப்பர் பாடிக்கும் ஒரு எக்ஸசைஸ் ஆயிரும். இப்படி வச்சுக்கிறீங்க. எல்லா எக்ஸசைஸ்லையுமே ஆப்ஸ் டைட், ஆனால் மூச்சை இழுத்து பிடிக்கக்கூடாது. ப்ரீத்திங் நார்மல். இங்கே வச்சுட்டு சிம்பிளாக நம்மளோட கிராஸ் நீயை கொண்டு போய் உள்ளங்கையில் டச் பண்ண ட்ரை பண்ணுறோம். கிராஸாக போய் டச். ஸோ இது டச் பண்ணிடணும்னு கையை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இப்படி பண்ணாதீங்க. கையை அங்கேயே வச்சுருங்க. ஷோல்டரும் எல்போவும் ஷோல்டரும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் அப் 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 அப். சேம் திங். இதுலேயும் உடனே போய் டச் ஆயிடாது. முதல்ல இவ்வளோ தான் போகும், இவ்வளோ தான் போகும். தட்ஸ் ஓகே, ஃபைன். போக 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 உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது தெரியும். டச் டச் டச். ஸோ கை முதல்ல சொன்ன மாதிரி அப்படியே வைங்க. காலை நல்லா மேலே கொண்டு வாங்க. வயிற்றில் ஒரு அமுக்கம் கிடைக்கும், ஒரு க்ரன்ச் கிடைக்கும். ப்ரீத்திங் நார்மல். இதாச்சு நம்மளோட ரெண்டாவது எக்ஸசைஸ். மூணாவது எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோம், ஒரு கையை ஜஸ்ட் தலைக்கு பின்னாடி இப்படி வச்சுக்கிறீங்க. இங்கேருந்து ஸ்லைட் எவ்வளோ முடியுதோ, கால் டிஸ்டன்ஸ் எப்படி வச்சுருக்கோம், ஷோல்டர் டிஸ்டன்ஸ் கால் வச்சுருக்கீங்க. முட்டை மடக்காமல் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆப்ஸ் டைட். ஒரே சைடு ஃபஸ்ட்டு ஒரு 20 டைம்ஸ் பண்ணிவிட்டு 25 டைம்ஸ் இல்லைன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைட் சேஞ்ச் பண்ணியும் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லைட் எவ்வளோ முடியுதோ, இங்கே தான் முடியுதுன்னா இது வரைக்கும். இது முன்னாடி குனிஞ்சிட்டு மட்டும் பண்ணாங்க. கையை நல்லா பேக்கில் கொண்டு போங்க. செஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். வேணால் நீங்கள் ஒவ்வொரு தடவை கீழே போகும்போதும் சீலிங் பாருங்கள். ஸோ தட் உங்களோட செஸ்ட்டை நேரோ பண்ணி இப்படி கொண்டு வர மாட்டீங்க. அப்படி போக போக எவ்வளோ முடியுதோ டவுன் 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 டவுன். இதுவே சைட் சேஞ்ச் பண்ணியும் முதல்ல சொன்ன மாதிரி 25 டைம்ஸ். ரிலாக்ஸ். ஸோ இது 3 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். 4வது எக்ஸசைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கூட காலை வைடாக வச்சுக்கோங்க. விண்மில் தான் பண்ண போகிறோம். அகெயின் கை ரெண்டும் சைடில் இங்கேருந்து ஆல்டர்னேட் டச்.
சேம் திங், முதலே போய் கால் அங்கே டச் ஆயிடாது, வயிறு பெருசாக இருக்குது, உடம்பு குண்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டை லாக் பண்ணி அப்படியே வச்சுருங்க. முட்டு இப்படி மடக்க வேண்டாம், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இங்கேருந்து சும்மா உங்களோட முட்டு மட்டும் தொட ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போங்க. தென் ஃபுல்லி டவுன். நம்ம பாடி வந்து கண்டினியூஸாக செய்ய செய்ய அதுக்கு அடாப்ட் ஆகி ஈஸியாக உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி கூடும், ஸ்ட்ரென்த்து கூடும். ஸோ ஃபஸ்ட்டு டே 100% ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ முடியுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்லா டவுன், ப்ரீத்திங் நார்மல், ஆப்ஸ் டைட், ரிலாக்ஸ். இதாச்சு நம்மளோட 4வது எக்ஸசைஸ். 5வது எக்ஸசைஸ் சிம்பிளாக நில்லுங்க. அகைன் நீயே மேலே கொண்டு வாங்க, எவ்வளோ முடியுதோ மேலே கொண்டு போய் ஹக், நீ ஹக். தொடைய முடிஞ்ச அளவுக்கு வயிறொட்டி கொண்டு வந்து டச். ஸோ முடியலைன்னா எங்கே வரைக்கும் வருதோ இங்கே வரைக்கும், இதிலிருந்து போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். டச் 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 டச். ரிலாக்ஸ். ஸோ 5 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். இன்னொரு 5 ஃப்ளோர் எக்ஸசைஸ் பார்த்துக்கலாம். ஃப்ளோரில் பார்க்குற 5 எக்ஸசைஸில் மொதல் எக்ஸசைஸ் என்ன பண்ணிக்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு கால் ரெண்டையும் குதிங்கால் ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணி, முட்டை ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஹக். அதுக்கப்புறமா நல்ல வைட் லெக், இங்கே எவ்வளோ முடியுதோ ஜஸ்ட் ஃபார்வர்ட் பெண்ட். நல்ல ஹக், வைட் லெக், ஜஸ்ட் ஃபார்வர்ட் பெண்ட், ஹக், ஃபார்வர்ட் பெண்ட். ஹக் பண்ணும்போது நல்ல கால் ரெண்டும் உடம்பு ஒட்டி வச்சுக்கிற மாதிரி ஹக், தென் வைட் லெக், ஃபார்வர்ட் பெண்ட். சப்போஸ் இது கையோட சப்போர்ட் இல்லாமல் உங்களுக்கு பண்ண முடியலன்னு தோணுச்சுன்னா மீன்ஸ் கையை தரையில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஹக் பண்ணும்போது காலை மட்டும் கொண்டு வாங்க போதும், கை வச்சு ஹக் பண்ண வேண்டாம். இந்த கையை பின்னாடி வச்சு சப்போர்ட் எடுத்துக்கோங்க. தென் பின்னாடி போகிறீங்க, கையை பின்னாடி வச்சுக்கிட்டே எவ்வளோ முடியுதோ ஃபார்வர்ட் பெண்ட், குதி, வைட், ரெண்டு சேர்த்து ஹக், வைட். ஸோ இப்படியே பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் போக போக சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியும்னா நல்ல ஹக், தென் வைட் லெக், ஃபார்வர்ட் பெண்ட், ஹக், வைட் லெக், ஃபார்வர்ட் பெண்ட். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ் சிட் ஸ்ட்ரைட். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க? கையை ரைஸ் பண்ணுறீங்க, மேலே போகிறீங்க, அங்கேருந்து அப்படியே அப், எக்ஸேல், இன்ஹேல், கோ அப், எக்ஸேல், இன்ஹேல். ஸோ ப்ரீத்திங் அப்படி நார்மலாக வச்சுக்கிட்டு ஆப்ஸ் டைட் பண்ணிவிட்டு பேக், ஆப், ஃப்ரண்டில், பேக், ஆப். ஸோ ஒரு படகு இது ரெண்டு கையிலையும் வச்சு இப்படி பண்ணிட்டு போனாங்கன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி பேக். அதுவே ரிவர்ஸில் பண்ணும்போதும் அகெயின் கீழே கூடி ஃப்ரண்ட், அங்கேருந்து அப், கீழே கூடி ஃப்ரண்ட், இங்கேருந்து அப், ஃப்ரண்ட், அப், ஆப்ஸ் டைட். கொஞ்சம் பேக்கில் போகிறீங்க அப்பர் பாடி. சப்போஸ் அது ஸ்டேபிளாக முதல்ல வரலைன்னா சிம்பிளாக இங்கே வச்சுட்டு தட்ஸ் இட், தட்ஸ் இட். போக போக உங்களுக்கு கொஞ்சமாக அப்பர் பாடி பேக் போச்சுன்னா இன்னுமே கோர் டைட் ஆகும், ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஸோ இது நம்மளோட 2வது எக்ஸசைஸ். 3வது எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக. இதுலேயும் ஸ்டார்டிங்கில் வேணால் கை ரெண்டு கீழே வச்சுட்டு 2 காலையும் தூக்கிக்கிறீங்க. தென் அங்கேருந்து ஜஸ்ட் ஃப்ளிட்டர் கிக்ஸ் பண்ணுறோம், ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். ஸோ இப்படி வைக்கும்போது பேக் பெயின் ஆகுது, ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே டவுன் படுத்துக்கோங்க. எல்போ வரைக்கும் தரையில் டச் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கலாம். கால் விரல டோஸு வெளியில் இருக்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்கள் முட்டு மடங்காமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆப்ஸ் டைட் அதுதான் ரொம்ப முக்கியம். வெறும் காலை மட்டும் உதறக்கூடாது, உங்களோட ஆப்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரீத்திங் நார்மல், இந்த பொசிஷன். இல்லைன்னா நான் முதலே சொன்ன மாதிரி கை பேக், ரிலாக்ஸ். அடுத்து 4th எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கு அகைன் திரும்ப இதே மாதிரி தான் நேராக உட்காந்துருக்கோம், காலை நீட்டி. இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க? 2 கையும் பேக்கில் கொண்டு போகிறீங்க. ஸோ ஒரு பட் பார்த்திங்கன்னா நல்லா திரும்பி இருக்கும். அது இப்படி திரும்பி வந்து முடிஞ்சால் ஃபோர்ஹெட் வச்சு டச். இல்லையா ஸ்டார்டிங்கில் முடியலையா சும்மா நல்லா ஒரு அப்பர் பேக் ஸ்பைனை ட்விஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். தென் சென்டர் திரும்ப ஃபுல்லாக தரையில் டச் ஆகும்போது என்ன ஆகும்? உங்களோட ஒரு பட்டு தூக்கும், போய் ஃபோர்ஹெட் டச்,
தென் அப். சப்போஸ் ஃபோர்ஹெட் டச் பண்ண முடியலன்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஜஸ்ட் எங்கே வரைக்கும் முடியுதோ கோ டவுன், தென் கம் அப், டச் அப், abs tight, exhale, go down, inhale up. ஸோ ஒரு பட்டு தூக்கும், தட்ஸ் ஓகே, தென் டச். ஸோ இதாச்சு நம்மளோட 4வது எக்ஸசைஸ். ஃப்ளோர் எக்ஸசைஸில் 5வது எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோம், நல்ல காலுக்கு இடையில கேப் வச்சுக்கோங்க, முட்டு இப்படி மடக்கி வச்சுருக்கோம். இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு முட்டும் திருப்புறீங்க, அடுத்த முட்டும் அதே டைரெக்ஷனில் திருப்புறீங்க, திருப்பிட்டு போய் சைடில் டச், சென்டர், திருப்பிட்டு போய் சைடில் டச், சென்டர், சேம் திங். ஸோ ஃப்ளோரில் போய் டச் ஆகலைன்னா எங்கே வரைக்கும் முடியுதோ அங்கே வரைக்கும், தென் சென்டர், எங்கே வரைக்கும் முடியுதோ அங்கே வரைக்கும் சென்டர். போக போக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக உங்களால் டச் பண்ண முடியும். எக்ஸேல்டு, இன்ஹேல் அப், அப், ரிலாக்ஸ். அவ்வளோதாங்க, டன், முடிச்சிட்டோம் 10 எக்ஸசைஸும். ஸோ இது எல்லாருமே டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இல்லாமல், லைக் ஃப்ளோரில் போய் டச் ஆகலை நெத்தி அப்படின்னு வேணால் நினைக்கலாம். பட் பாதிக்கு பாதியாவது உங்களால் டெஃபினட்டாக ஸ்டார்டிங்கில் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக பண்ண டெஃபினட்டாக உங்களுக்குமே வந்து ஈஸியாக போய் டச் ஆகும். உங்களோட ஸ்ட்ரென்த், ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே கூடுறது தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அப்படியே ஏன் போகிறீங்க, ஒரு லைக் போட்டுட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.